Taste the Daily. சென்னை பெரம்பூர் ஆர்கே நகரில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் கழகத்தினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பூர் கிழக்கு பகுதி 46வது வட்டத்திற்குட்பட்ட ஜே நகர், முல்லை நகர் பகுதியில் சுயநலம் மிக்க ஸ்டாலின் ஆட்சியின் 3.5 ஆண்டு கால வேதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சார கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட பொறுப்பாளரும் மாநில மருத்துவரணி துணை செயலாளருமான டாக்டர் எம் மணிகண்டன் மற்றும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் விடியா ஆட்சியின் 3.5 ஆண்டு கால வேதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரம் செய்தனர். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் பேசுகையில், அம்மா அரசின் அனைத்து திட்டங்களையும் திறனற்ற ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் பேசினார். பின்னர் வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் பேசுகையில், தற்போது வரும் மழையை எதிர்கொள்ள மண்டலம் வாரியாக படகுகளை வழங்குவதாக ஸ்டாலின் கூறுவது மக்களை ஏமாற்றும் திமுகவின் திசை திருப்பும் செயல் எனவும் பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் டி சரவணன், பகுதி செயலாளர் TYK செந்தில்குமார், MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன், கழக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் S முத்துச்செல்வம், கழக பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா S வெங்கடேசன், வட்டக்கழக செயலாளர்கள் R வேல்முருகன், P கோவிந்தராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வருகின்ற தேர்தல் பாரத பிரதமருக்கான தேர்தல் அல்ல. வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். யாரை முதலமைச்சராக்க வேண்டும், யார் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்று இரண்டுதான். ஒன்று அதிமுக, மற்றொன்று திமுக. திமுகவினுடைய இன்றைக்கு மோசமான அவருடைய நிலைமை எந்த நிலைமையிலே இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அம்மாவும் நம்ம கொடுத்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டார். எந்த திட்டமும் கொடுக்கல. ஆனால் அவர்கள் சில திட்டங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்குறுதியை கொடுத்து இப்பொழுது ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது என்னென்ன திட்டங்கள் என்று உங்களுக்கு எல்லோரும் தெரியும். வருகின்ற தேர்தல் கட்டாயம் அதிமுக வெற்றி பெறப் போகிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக போகிறார். அதனால் அம்மாவுடைய மானியங்கள் நமக்கு கிடைக்கிறா, அம்மா விட்டு சென்ற திட்டங்கள் நமக்கு கிடைக்கிறா, நம்ம பிள்ளைகளுக்கு வந்திருக்கக்கூடிய பாக பொறுப்பாளர்கள் நீங்க தான் போயிட்டு நம்முடைய ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு திண்ணைகளையும் சொல்லணும். மழைநீர் வடிகால் இன்னைக்கு நாங்க பண்ணிட்டோம், 90% முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா படகு வாங்கி இறக்கி விடுறோம். படகெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் தேவை படகு? தமிழ்நாடு முழுக்க யார் கேட்டாலும் படகு கொடுப்பாங்க. அத்தனை மீனவ மக்கள் இருக்காங்க. ஏன் அரசு வரி பணத்தை விரயம் செய்து மக்களுக்கான திட்டங்களை கொடுக்காம ஏன் கஷ்டப்படுத்துறீங்க மக்களை? நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக அவைத்தலைவர் S வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணிகன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சிறையில் இருந்து வெளியில் வந்த செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் வழங்கிய மந்திரி பதவி 10 ரூபாய் மந்திரி மற்றும் அணில் மந்திரி என கூறினார். அத்துடன் செந்தில் பாலாஜி பற்றி ஸ்டாலின் பேசிய பழைய வீடியோவை மேடையில் ஒளிபரப்பு செய்து காண்பித்து தொண்டர்கள் மத்தியில் அவர் கடுமையாக விமர்சித்தார். இக்கூட்டத்தில் கீழ்வேளூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெண்மணிக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம், கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி, மாவட்ட MGR மன்ற செயலாளர் S பால்ராஜ், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு, வடக்கு ஒன்றிய கிழக்கு செயலாளர் M சிவா, பேரூர் கழக செயலாளர் முரளி, மாவட்ட கழக இணை செயலாளர் மீனா, மாவட்ட கழக துணை செயலாளர் டெல்மா லாசர், செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு, ஒன்றிய கழக பொருளாளர் அசோகன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர். ஒட்டுமொத்தமாக பாலாஜியுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்வதில்ல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆண் கடத்தல், மேலாளர்களுக்கு புகார்கள்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி தேர்தலுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, GST கருவி. அந்த கருவியில ஊழல் இருந்திருக்கிற சட்டமன்றத்தில் நான் தான் 4வது பேசுறேன்.
சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் கிழக்கு மேற்கு ஒன்றியங்களில் செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காளையார்கோவிலில் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி, சிவாஜி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா சிறப்புரையாற்றினார். அப்போது அதிமுகவை வழிநடத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவிற்கு பிறகு தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் கிடைத்த ஒரே வாய்ப்பு அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மட்டுமே என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன், மாவட்ட பாசறை துணை செயலாளர் சதீஷ், தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல தலைவர் AM கோபி, மாவட்ட தலைவர் குழந்தைசாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நமக்கு இருக்கின்ற ஒரே தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இரவில் இருளில் மூழ்குவதால் சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் கடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பிரசித்தி பெற்ற பாம்பன் பாலத்தை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர். இந்த பாலம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பராமரிப்பு பணி செய்யப்படும் நிலையில் அங்கு இருபுறமும் 428 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. இதனால் இரவில் மின்விளக்கில் ஜொலித்த இப்பாலம் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கழுதை தேய்ந்து கட்டரும்பு ஆன கதையாக 20 விளக்குகள் மட்டுமே எப்போதோ ஒரு சமயம் எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்காக இதுவரை செலுத்த வேண்டிய 40 லட்சம் ரூபாய் மின்கட்டண பாக்கி செலுத்தப்படாததாலும் பழுதான மின் விளக்குகளை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் சரி செய்யாததால் பாலம் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் பாலத்தை அச்சத்துடன் கடக்கும் சுற்றுலா பயணிகள், வாகன ஓட்டிகள் உடனடியாக மின்கட்டண பிரச்சினைக்கு தீர்வு கண்டு பாம்பன் பாலத்தை ஒளிரச் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் கோழி தீர்த்தத்தில் கோவில் ஊழியர்கள் நடத்தும் கொள்ளை பக்தர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. ராமேஸ்வரம் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பின் சுவாமியை வழிபடும் ஐதீகம் உள்ளது. இங்கு நீராட கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு நபருக்கு 25 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் 21 தீர்த்த நீர் மட்டுமே பக்தர்கள் மேல் ஊற்றப்படுகிறது. 22வது தீர்த்தமான கங்கைக்கு இணையான கோடி தீர்த்தத்தை ஊற்ற கோவில் ஊழியர்கள் ஒரு நபருக்கு 100 முதல் 500 ரூபாய் கட்டாய வசூல் செய்து கொள்ளையடிக்கின்றனர். இதை கண்ட பக்தர்கள் தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் வழிபடும் ராமேஸ்வரத்தில் நடைபெறும் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர்.